ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பீக் வித் கவி. ஸ்பீக் வித் கவியில் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, தினமும் மார்னிங் ஒரு டாபிக் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். அந்த டாப்பிக்கில் நீங்கள் 2 or 3 minutes ஆடியோ ஸ்பீச் நீங்கள் பேசி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ப்ளஸ் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு 10 days பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ ஜோனில் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டோம். அண்டு உங்களை தப்பு பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக சுட்டி காட்ட மாட்டோம். பட் தீஸ் 10 days ஆர் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ zone டு ஓவர் கம் யுவர் ஃபியர் டு ஸ்பீக். விச் மீன்ஸ் நீங்கள் பேசணும். ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கணும். நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே இது தப்புன்னு உங்கள் வாயை அடைக்கிற ஸ்டேஜ் ஸ்பீக் வித் கவி கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு 10 நாள் நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க. உங்களை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன். நீங்கள் தாராளமாக பேசலாம். ப்ளஸ் உங்களுக்கு வீடியோ கால் வரும். அதில் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். அப்படி பேசும்போது தான் யூ ஓவர் கம் யுவர் ஃபியர் இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். ஸோ தட்ஸ் ஒன். அண்ட் எவ்ரி வீக் கூகுள் மீட் வில் பி கண்டக்டட். அந்த கூகுள் மீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியா இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கூட நீங்கள் பேசுவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நாம் இந்த ஜேர்னியில் தனியாக இல்லை, நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி அவங்களுடைய ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ண வந்திருக்காங்க. அப்போ நாமளும் இதில் நம்மளாலையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் அவங்க கூட பேசும்போது உங்களுக்கு உருவாகும். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் 10 days 3 days செல்ஃப் அனாலிசிஸ். உங்களையே நீங்கள் அனாலிசிஸ் பண்ண போகிறீங்க. எப்படி அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்க, வெக்காபுலரியா, கிராமரா, சென்டென்ஸ் மேக்கிங்கா, இல்லை ஓவர் கம் ஸ்டேஜ் ஃபியரா, ஹெசிடேஷனா அப்படின்றத நீங்களாகவே கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்கு நான் ஒரு டெக்னிக் இருக்குது. அதை நாங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கீங்களோ அதுலேருந்து கண்டினியூவாக அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் அந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸ் அடுத்து வர காலகட்டங்களில் அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஆகும். எனக்கு தெரிஞ்சு வித்தின் 1 month யூ கெட் யுவர் கான்ஃபிடென்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். டெஃபினெட்லி ஐ வில் ப்ராமிஸ் யூ. ஓகே? ஸோ ஸ்பீக் வித் கவி பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, ஜாயின் ஸ்பீக் வித் கவி.